லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ ஷார்ட் ஸ்டோரீஸ் அப்படிங்கிற சீரீஸில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்டோரி த பாய் ஹூ ஃபவுண்ட் ஹிஸ் வாய்ஸ். லெசனுக்குள்ளே போகலாம். ரவி அமைதியான சிறுவன். அமைதியான சைலண்ட் சிறுவன் பாய் ரவி. ஹீ அப்படின்னு போடலாம். இப்போ ரவி அப்படிங்கிற கேரக்டரை ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அதனால நம்ம ரவின்னு தான் போடணும். செகண்ட் டைம் நம்ம ரவிங்கிற கேரக்டரை அகெயின் சென்டென்ஸ்ல கொண்டு வரும்பொழுது ரவிக்கு பதிலா ஹீ போட்டுக்கலாம். ரவி. ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டல்ல இருக்கணும். இப்போ சென்டென்ஸ் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல எழுத போறோம். மோஸ்ட்லி ஸ்டோரிஸ் எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம். அதுக்கு முதல்ல பாஸ்ட் டென்ஸோட ரூல் தெரியணும். சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் ஆர் வேர் பிளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb, அதாவது V2 அப்படிங்கிறத நம்ம போடுவோம். இப்போ ரவி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ரவி அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா நம்ம வாஸ் போடணும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா வேர் போடணும். இப்போ ரவி சிங்குலர் அப்படிங்கறனால வாஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் ரவி வாஸ் வாட். வாட் அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளுக்கு ஆன்சர் பாய், ஒரு பையன். அப்ப பாய். சைலண்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம இன்சர்ட் பண்ணி ஆகணும். வாட் கைண்ட் ஆஃப் அ பாய் வாஸ் ரவி. ரவி எந்த மாதிரியான பையன்? சைலண்ட் பாய். ஸோ பாய் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி சைலண்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவை நான் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் லைன், அவனுக்கு பதில் தெரிந்தும் பேசவில்லை. அவனுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹிம் அப்படின்னு போடலாம். பதில்கள் ஆன்சர்ஸ். தெரிந்தும் நோ பாஸ்ட் டென்ஸ் நியூ. பேசவில்லை didn't ஸ்பீக். இப்போ இந்த சென்டென்ஸை ரீஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி இன்னொரு ரூலையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித் தர போறேன். இங்கே 2 ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஒன்று, அவனுக்கு பதில் தெரியும். ரெண்டாவது, அவனுக்கு பதில் தெரிந்தாலும் அவன் பேசவில்லை, சொல்லவில்லை. ஸோ ஒன்று அவனுக்கு பதில் தெரியும், ரெண்டாவது தெரிஞ்சாலும் அவன் பேசலை. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். அவனுக்கு பதில் தெரியும், அதை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஹீ, அதுக்கப்புறம் verb knew. he knew what, அவனுக்கு என்ன தெரியும்? ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேசவில்லை, பதில் தெரிஞ்சிருந்தாலும் அவன் பேசல. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா பட் யூஸ் பண்ணலாம். இதே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே சிமிலர் ஐடியாஸை கொடுக்குது அப்படின்னா அண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த கேஸ்ல பட். he knew answers but, அவனுக்கு பதில்கள் தெரிந்திருந்தாலும் அவன் பேசவில்லை. he didn't speak. அவன் தவறுகள் செய்வதை நினைத்து பயந்தான். இப்போ நம்ம லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ண போறதில்ல, ஆஸ் பர் த ரூல். ஸோ மோஸ்ட்லி ஸ்டோரிஸ் எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். பாஸ்ட் டென்ஸோட ரூல் என்னது? சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் ஆர் வேர் பிளஸ் V2 பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. இப்போ இங்க சப்ஜெக்ட் ஹீ. ஹீ அப்படிங்கிறது ஒரே ஒருத்தர், சிங்குலர், அதனால வாஸ். ஹீ வாஸ். இங்க verb என்ன? பயப்படுறது. பயம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல afraid. He was afraid of what? எதுக்காக அவன் பயந்தான்? Of தவறுகள் செய்வதை நினைத்து. Making mistakes. செய்யறது making, தவறுகள் mistakes. இப்போ நினைத்து அப்படிங்கிறத வாஸ்க்கு பதிலாகவும் போடலாம். He felt afraid of making mistakes அப்படின்னு போடலாம். ஒரு புதிய ஆசிரியர் அவனை கவனித்தார். ஒரு புதிய ஆசிரியர், a new teacher. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இருக்கு, ஏ கேபிட்டல்ல போடுறேன். a new teacher. a new teacher சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb வரணும். verb கவனித்தார். அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் noticed whom. யாரை கவனிச்சாரு? him, that boy. ஆப்ஜெக்ட் கேஸ்ல வரும்போது he போடக்கூடாது, him தான். he உடைய ஆப்ஜெக்ட் கேஸ் him தான் போடணும். அவனை தினமும் பேச ஊக்குவித்தார். இப்போ இதனுடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்க போறது இல்ல. இந்த மீனிங்கை வச்சு நம்மளே சென்டென்ஸை உருவாக்க போறோம். அவனை தினமும் பேச ஊக்குவித்தார். யார் ஊக்குவித்தது? யார் மோட்டிவேட் பண்ணது? த டீச்சர். ஸோ த டீச்சர், ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு டீச்சரை நம்ம குறிக்கிறோம். ஸோ த டீச்சர் என்ன பண்ணாங்க? மோட்டிவேட் பண்ணாங்க. அதை மோட்டிவேட்டட்னு பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறேன். த டீச்சர் மோட்டிவேட்டட் யார? ஹூம்? ஹிம்.
அந்த பையனை ஹிம் எதுக்கு தினமும் பேசு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. த டீச்சர் மோட்டிவேட்டட் ஹிம் டு வாட் ஸ்பீக் டெய்லி டெய்லின்னு போடலாம் இல்லைனா எவ்ரிடே அப்படின்னு போடலாம். த டீச்சர் மோட்டிவேட்டட் ஹிம் டு ஸ்பீக் டெய்லி. ரவி ஒரு வாக்கியத்துடன் தொடங்கினான். ரவி அவனுடைய செயல் என்ன தொடங்குறது ஸ்டார்ட் பாஸ்ட் டென்ஸ் ஸ்டார்டட். எத்தனை வாக்கியத்துடன் ஒரு வாக்கியத்துடன் ஒரு வாக்கியம் சென்டென்ஸ் வாக்கியத்துடன் வித் சென்டென்ஸ். எப்பயுமே சென்டென்ஸ் முடியும் போது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். மற்றவர்கள் சிரித்தார்கள் ஆனால் அவன் தொடர்ந்தான். மற்றவர்கள் அதர்ஸ் சிரித்தார்கள் லாஃப் பாஸ்ட் டென்ஸ் லாஃப்ட். ஆனால் பட் அவன் ஹீ தொடர்ந்தான். கண்டினியூ பாஸ்ட் டென்ஸ் கண்டினியூட். அவன் நாளுக்கு நாள் முன்னேறினான். அவன் ஹீ ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். நாளுக்கு நாள் டே பை டே. முன்னேறினான் முன்னேறதுக்கு இம்ப்ரூவ் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இம்ப்ரூவ்டு. ஸோ சப்ஜெக்ட் வந்து ஹீ அதுக்கப்புறம் வேர்ப் இம்ப்ரூவ்டு வரணும். ஹீ இம்ப்ரூவ்ட் டே பை டே. அவன் நம்பிக்கையுள்ள பேச்சாளராக ஆனான். அவன் ஹீ நம்பிக்கையுள்ள கான்ஃபிடென்ட் பேச்சாளராக ஸ்பீக்கர் ஆனான். பிகேம் பிகமோட பாஸ்ட் டென்ஸ் பிகேம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஹீ ஹீக்கு அப்புறம் வேர்ப் பிகேம். He became what? Confident speaker. இங்க ஒரே ஒரு ஸ்பீக்கரை குறிக்கிறனால a confident speaker அப்படின்னு போட்டுக்கிறேன். moral of the story பரிபூரணத்துவத்தை விட தைரியமே முக்கியம் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். He learned that courage is more important than perfection. சில வேர்ட்ஸ் உடைய டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்க்கலாம். லேர்ன் கற்றுக்கொள், கரேஜ் துணிவு, இம்பார்ட்டன்ட் முக்கியம், பெர்ஃபெக்ஷன் பூரணம், பிகம் ஆகு, கான்ஃபிடென்ட் நம்பிக்கையுள்ள, ஸ்பீக்கர் பேச்சாளர், இம்ப்ரூவ் முன்னேறு, டே பை டே நாளுக்கு நாள். இந்த ஸ்டோரிஸ் மூலயமா ஆங்கிலம் அப்படிங்கிற சீரீஸ்ல நீங்க என்ன கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு சென்டென்ஸ்னா அது எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்ப் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்க இன்டைரக்டா கத்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நியூ வேர்ட்ஸ் உடைய டிரான்ஸ்லேஷன் கத்துட்டு இருக்கீங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தினம் தினம் யூஸ் பண்ணி பேசி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு மறக்காம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் சென்டென்சஸ்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதில் நியர்லி 1000 சென்டென்சஸ் இருக்குது. தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.